ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு மாநகராட்சி ஐஎம்யூ அலுவலகத்திலேருந்து புதிய வேலைவாய்ப்புக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் 50 வயது வரை கூட ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலைக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது டெம்பரவரியோ கான்ட்ராக்டெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வைக்கிறாங்க. அதில் பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி நீங்கள் உள்ளே போயிடலாம். ரெண்டே விஷயம் தான். ஒன்று, நீங்கள் ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுவீங்க, அதை எழுதி முடிச்சோன்னே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிடலாம். எந்த ஒரு இன்டர்வியூ, அதாவது நேர்காணலெல்லாம் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வைக்கிறாங்க. ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்படின்னா 25,500லேருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் முழுக்க ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் தபால் மூலிமாலாம் அப்ளை பண்ண முடியாது. ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதி 30 ஆகஸ்ட் 2024 நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணணும். 30ஆம் தேதிக்கு மேலே லிங்கை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட மக்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டிய அஃபிஷியல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9ஆம் தேதியிலேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். இந்த வேலைவாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் மட்டும்தான் வைக்கிறாங்க, சிஆர்டின்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸாமினேஷனும் அறிவிச்சிட்டாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 செப்டம்பர் 2024 அன்றைக்கி உங்களுக்கு எக்ஸாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உதவியாளர்னு 2 விதமான கேட்டகரியில் எடுக்கிறாங்க. ஒன்று அசிஸ்டன்ட்னு ஒரு கேட்டகரி, இன்னொன்று அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ்னு கேட்டகரியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அசிஸ்டண்ட்டுக்கு காலையில் 9:30லேருந்து 11:30 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இதே அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் அப்படின்னா மதியம் 12 மணிலேருந்து உங்களுக்கு 2 மணி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறதையும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பற்றின உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா இதிலேயே கொடுத்துருக்காங்க, இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னென்னலாம் எதுலேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறது, ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது இங்கேயே கொடுத்துருக்காங்க, வேணுங்கிறவ செக் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே லாகின் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாகின் பேஜுக்கு உள்ளே போய் நீங்கள் ஓப்பன் ஆகும். இது வரைக்கும் நான் ரிஜிஸ்டரே பண்ணலை, நான் எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே இமெயில் ஐடி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட், நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அசிஸ்டண்ட்டா இல்லை அசிஸ்டன்ட் ஃபினான்ஸா, பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இன்னும் ரிஜிஸ்டரே நான் பண்ணவே இல்லை அப்படின்னா கீழேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் கிளிக் ஹியர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடும். ஃபஸ்ட் எடுத்துனே நீங்கள் உங்களுடைய மார்க் ஷீட்டில் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் அசிஸ்டன்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். உங்களுடைய பெயர், அது உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இமெயில் ஐடி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீஎன்டர் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, மொபைல் நம்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல டிக்ளரேஷனுக்கு எஸ்ன்னு கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். லாகின் பண்ணுறதுக்கு மேலேயே லாகின்னு கொடுத்துருக்காங்க. அந்த லாகினை கொடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் இமெயில் ஐடி என்ன போஸ்ட்டுக்குன்னு அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தீங்களோ அதை கிளிக் கொடுத்துட்டு இங்கே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். உள்ளே போனோன்னே நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்லைன் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 9 ஆகஸ்ட்லேயே உங்களுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னா 30 ஆகஸ்ட் 2024 நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் மற்றும்
அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ்னு 2 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. 2 விதமான பதவிகள், காலி இடங்கள் எவ்வளோங்கிறத நம்ம பார்க்கலாம். எவ்வளோ சேலரி அப்படின்னா 7th CPCயில் பே லெவல் 4 அப்படின்னா 25,500லேருந்து 81,100 உங்களுக்கான சேலரியாக இருக்கும். இது இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கிற அத்தனை சலுகைகளும் இந்த வேலைவாய்ப்புக்கு கிடைக்கும். ஏன்னா இது பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறனால உங்களுக்கான எல்லா பெனிஃபிட்ஸுமே, அதாவது குவார்ட்டர்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ்னு எல்லா விஷயத்தையும் இந்த வேலைவாய்ப்புகளுக்கும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். முழுக்க நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போய் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னேன். பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ரெண்டாவது உள்ளே போனதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸை கொடுங்க. எனி அதர் ரிலவெண்ட் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, சிக்னேச்சர் மற்றும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ அப்படின்னு அங்கேயே நீங்கள் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் அதே காமிக்கும். எல்லாமே ஓகே, எந்த தப்புமே இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணி போங்க. அப்படி இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா பேக் போய் அதை எடிட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் வைக்கணும். எதுக்கு அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்துக்காக வைக்கணும். இன்னொன்று 12th மார்க் ஷீட்டு வைக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் எந்த கேட்டகரி சார்ந்தவங்க அப்படிங்கிறக்காக உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். கிராஜுவேட் டிகிரி கம்பல்சரி வேணும். ஸோ உங்களுடைய கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். முன்னாள் ராணுவத்தினர், உடல் ஊனமுற்றோர் இப்படி யாராவது அப்ளை பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்க ப்ரூஃபை கம்பல்சரி அதில் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 120 கொஸ்டின். ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் தனித்தனியாக தான் எக்ஸாம் நடக்குது. ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு 120 கொஸ்டின் கேட்பாங்க. சரி, எதுலேருந்து என்ன சிலபஸ்லேருந்து உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டுக்கு வேலைவாய்ப்புக்கு ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், எலிமெண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இரண்டாவது வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஆடிட்ஸ், கமர்ஸ், டேக்ஸ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இதுலேருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்பாரதா அறிவிச்சிருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குது, அதற்கான பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷுக்கு மட்டும் 30 கொஸ்டின் 30 மார்க் வைக்கிறாங்க. இதுலேயே பார்ட் 1 உங்களுக்கு டிவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இதுலேருந்து 90 கொஸ்டின் 90 மார்க்குன்னு மொத்தம் உங்களுக்கு 120 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு டைம் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது வேலைவாய்ப்பான அசிஸ்டன்ட் ஃபினான்ஸுக்கு அதே மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 தனித்தனியாக உங்களுக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் தனியாக, மிச்சம் இருக்கிறதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 90 கொஸ்டின் 90 மார்க்குக்கு 120 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் டைமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான். எங்கேருந்து IMUவில் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டியிலேருந்து தான் நான் டீச்சிங் போஸ்ட்டுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம அசிஸ்டன்ட்லேருந்து 15 காலி இடங்களும், அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ்லேருந்து 12 காலி இடங்களும் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாள் ராணுவத்தினரும் அப்ளை பண்ணலாம், உடல் ஊனமுற்றோரும் அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா லெவல் 4ல் 7th CPCயில் உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தான் இதுக்கான லொக்கேஷன். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் இதுக்கான வெப்சைட்லேயே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருந்தால் போதுமானது. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அவ்வளோதான் மக்களே, இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.